நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 3000 பேர் இன்று அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளனர். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 38 மாவட்ட நிர்வாகிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாதக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் உட்பட 3000 பேர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்கின்றனர். நேற்றைய முன்தினம் பெரியாரிய உணர்வாளர்கள் சீமான் வீட்டை முற்றுகையிட்டனர். அதற்கு போட்டியாக உருட்டுக்கட்டைகளுடன் கூட்டத்தை கூட்டியதாக சீமான் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான் திரும்பவும் சொல்றேன், எவனாச்சும் திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க, உங்கள் சங்கிலியே சைனு போடுவேன். அப்படி உருட்டுக்கட்டையுடன் சீமான் வீட்டில் நாம் தமிழர் தொண்டர்கள் திரண்டனர். தற்போது அதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதியின்றி கூட்டம் கூட்டியது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் சீமான் உள்ளிட்ட 150 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. வணக்கம். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த குடிகார பையன் சீமான் பெரியார் பிம்பத்தை உடைக்க போறேன்னு அவரை பற்றி அவதூறாக பேச ஆரம்பித்தான். நம்ம தோழர்கள் சும்மா இருப்பாங்களா? அந்த பொறுக்கி பையன் சீமானை புரட்டி அடிக்கலான்னு வீடு முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த மாமா பையன் சீமான் எவ்வளவு பெரிய தொடநடுங்கின்னு நம்ம விஜய் அண்ணியார் விஷயத்திலே பார்த்துருப்போம். ஆபத்துன்னு வந்தால் அண்ணன் அண்டாக்குள்ளே போய் பதுங்கிடுவார். இல்லைனா உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு அப்படின்னு வெளியூருக்கு பறந்துடுவார். விஜயலட்சுமி கேஸில் நேரில் ஆஜராகணும்னு சொன்னப்ப நைட்டோட நைட்டாக தம்பிகளே, உறவுகளே, அண்ணனை காக்க வாருங்கள், அணி திரண்டு வாருங்கள், இல்லைனா நாளைக்கு காலையில் அண்ணனுக்கு கொட்டையை காவல்துறை கையோட பிதுக்கி எடுத்துருவாங்கன்னு பயந்து தம்பிங்க காலில் விழுந்து பெரும் தற்கொலை படைகளோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பையன் இந்த மாமா பையன் சீமா. மேடையில் ஏறும்போது கட்டிங்க போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவன் காது கிழிகிற அளவுக்கு கத்தி பேசுவான். நானே ஒரு பரதேசி பையன், நான் வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. எவன் என்ன பேசலாம் பேசிட்டு போன ஊத்துட்டு. பத்திரிகையாளர்களை சந்திச்சா போதும், இவன் என்னவோ ஞானி மாதிரி பத்திரிகையாளர்களையே மடக்கி கேள்வி கேட்பான். திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நீங்க ரொம்ப வருஷமா ஈழ மக்களோட வலிகளையும் வேதனைகளையும் அரசியலாக்கி திரள் நிதி பிச்சை எடுத்து வயிறு வளர்த்து வச்சிருக்கிறான் இந்த மாமா பையன் சீமான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் இவனோட ஆமக்கறி கதையையும் இட்லி கறி கதையையும் AK-47 கதையையும் கேட்டு சலிச்சு போய் டேய் இவன் டம்மி பீஸு தாண்டா அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு இருக்கிறார். உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டு போறாரு, அவ்வளோதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அவன் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பலை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை இதை சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இது எழுதிக்கிட்டே இருக்கேன். இதான் ஒரு கேட்டேன், இது ஏன்ப்பா சாப்பிட்றதை எழுதிக்கிட்டு இருக்கேன்? இல்லைண்ணா நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஏப்பா எழுதுறேன்? இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியா? ஆமா. ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. பிஜேபியோட அஜெண்டாவை கரெக்டா பண்ணலைன்னா மாசம் கிடைக்கிற பொட்டி கரெக்டா வராதுன்னு பயந்து பெரியாரை கொஞ்சம் சொரிஞ்சு பார்ப்போம் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்துல களம் இறங்கியிருக்கான் இந்த மொள்ள நாய் சீமான். ஐயோ, இவன் என்ன ஜென்மம்!
சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார் சிலைக்கு மாலை போட்டு உருவப்படத்துக்கு குத்துவிளக்கு ஏத்தி கோஷம் போட்டு உறுதிமொழி எடுத்தான் இந்த சைமன். என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். இதுக்கு இளங்கவனும் பேரன்னு போடுவான். நான் கொள்கை பேரன், நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னை தான் சொல்லுவாரு, அவரை சொல்ல மாட்டார். ஏன் இவரை திறக்கணும்? பெரியாருடைய கருத்துக்கள் மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்கு. ஆனால் பெரியாருடைய சீர்திருத்த கொள்கையில எங்களுக்கு முழுமையாக உடன்பாடு உண்டு. பெரியாரை மறுக்க முடியாது. சாதி ஒழிப்புல, பெண்ணிய விடுதலையில, சமூகத்தில பெரியாரின் பங்கு அளப்பரியது. பெரியாரை நீங்க திமுக அதிமுக தூக்கி பிடிக்கலையோ, நாங்கள் பிடிப்போம். பிரபாகரன் பிள்ளைகளை பெரியாரை தூக்கி பிடிப்போம். பெரியார் எங்களுக்கு தலைவர் இல்ல, ஆனால் எங்களுக்கு வழிகாட்டி எங்கள் ஐயா பெரியார். அந்த அறிவாளி. ஆனா எந்த வேஷம் போட்டு வந்தாலும் மண்டையில இருக்க கொண்டைய மக்கள் கண்டுபிடிச்சி ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்க முடியாம பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? வயிறு வேற பசிக்குமே. பெரியாரை தப்பா பேசினா சங்கிகள் கிட்ட கல்லா கட்டலான்னு பிச்சை காசுக்காக அவரை வச்சு பேசுறான் இந்த சாக்கடை பண்ணி சீமான். திராவிடன்னா திருடன், சங்கினா நண்பன் அப்படின்னு சொன்னான். ஏதோ நாய் போதையில் உளறிட்டு தெரியுது, மனநோய் பாதிக்கப்பட்டதுன்னு நாம் நினச்சோம். என்னடா எப்படி பேசினாலும் சண்டைக்கு வர மாட்டேங்கிறாங்களே, இவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு யோசித்து அடுத்ததா பெரியார் அம்மாவோடையும் தங்கையோடையும் உறவு வைத்துக்கொள்ள சொன்னார்னு வாய் கூசாமல் பேசினான். அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நம்ம உன்ன பேசலாமா? எது சொன்னாலும் தலைவர் சொன்னாரு வெளியில போய் சொல்லணும். இவன் வயிற்றுக்கு சோற திங்கிறானா இல்லை பிஜேபி போடுற திங்கிறானான்னு தெரியல. சரிடா சைமன், பெரியார் அப்படி சொன்னதுக்கான ஆதாரத்தை காட்டுடா அப்படின்னா வடிவேல் சொல்கிற மாதிரி, டேய் நீ எங்கள் ஏரியாவுக்கு வாடா 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 எங்கள் ஏரியாவுக்கு வாடான்னு கூப்பிடுறான். சரிடா நான் ஏன் உங்கள் வீட்டுக்கே வரோம், நீ சொல்கிற இடத்துக்கே வரோம், வந்த ஆதாரத்தை வாங்கிக்கிறோன்னு பெரியாரிஸ்டெல்லாம் ஒன்றா திரண்டு சீமானோட வீட்டுக்கு வந்தாங்க. இந்த வாடகை வாயனுக்கு பில்டிங் தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். காலையில முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சா இவன் முந்தின நாளே ஒரு 50 குண்டர்களை திரட்டி அவர்களுக்கு வயிறு முட்டை சோறு போட்டு கையில உருட்டுக்கட்டையோட நிறுத்தி வச்சிருக்கான். போராட்டக்காரங்க வந்திருந்தாலே சும்மா ஒரு 10 நிமிஷம் வெளியே நின்றுட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா விட்டானா இந்த மாமா பையன்? போராட வந்தவங்களே காலையில 11 மணிக்கு தான் வந்தாங்க. அண்ணன் அதுக்குள்ள டவுசர் கலண்டு காய்ச்சல் வந்து முந்தின நாள் சாயங்காலம் 6 மணிலேருந்து 100 பேரை வர வச்சு அவனுங்களுக்கு நைட்டு சாப்பாடு, காலையில அறுசுவை உணவு, மத்தியானம் 200 பேருக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் தொக்கு செஞ்சு போட்டு பாட்டு பாடி கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டிட்டு ஆக்ட் கொடுத்துட்டு இருந்தாப்புல. பிரியாணி சாப்பிட்டா 50 பேரையும் மறக்காம நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அடுத்த வாரம் தலைக்கு 1000 ரூபாய் திரள் நிதி வாங்கிடுவாரு. அது வேற விஷயம். இந்த தொடர்நடிகை பையன் சீமானை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? படிக்காதவன் படத்துல விவேக் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, கேங் லீடர். ஒரு சின்ன பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்ட. அழக்கூடாது, நீ அழுற, நீ தாதாடா டான் கேங் லீடர். என்னதான் அண்ணனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் மைக்க பார்த்த உடனே மூஞ்ச வெறப்பா வச்சுட்டு அப்படியே பயப்படாதது மாதிரியே ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வாடா வந்து அடிச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அடிக்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அண்ணன் எலி பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குவாரு. இவன் எவ்வளவு கேவலமா சங்கிகளு கூட சவகாசம் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது இவன் பேசுற பேச்சிலேயே தெரிஞ்சுக்கலாம். பெரியாரு பெண்களுக்கு தாலியா அறுக்க சொன்னாரு, கருப்பையா அறுத்து போட சொன்னாரு, முடிய வெட்ட சொன்னாரு. இதெல்லாம் பெரியார் இப்படி பண்ணலாமா அப்படின்னு வாய்க்கிலேயே சொன்னான். ஏண்டா நாயே, பெரியார் இருந்த காலத்துல பெண்களை படிக்கவே விடாம உள்ள அடைச்சி தானடா வச்சிருந்தீங்க.
பெண்களோட சுதந்திரத்துக்கு தடையா இருக்கிறது உன்னோட கருப்பைனா, நீ குழந்தை பெத்துக்கிறது தான் உன்னுடைய தடை அப்படின்னா அந்த கருப்பையே வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு பெரியார் சொன்னாரு. ஒரு பெண் கல்வி கற்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் அறுத்து போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஆனா நீ இவ்வளவு பகுத்தறிவு சிந்தனை வளர்ந்த நம்ம தமிழ்நாட்டுல மறுபடியும் சங்கிகளோட அந்த சங்கித்தனமான வேலையை இங்க காமிக்கணும்னு நினைச்சிட்டு பெண்கள் மறுபடியும் படிக்க போகக்கூடாது, தாலியை கட்டிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு புருஷனுக்கு அடிமையா வாழணும் அப்படிங்கிற அஜெண்டாவை கொண்டு வர. இதுல வேற நீ சோறு போட்டு பக்கத்துல வச்சிருக்கிறியே அந்த 100 முட்டா பீஸுகளும் சாப்பிட்டு சண்டைக்கு போவோன்னு தயாரா உருட்டுக்கட்டையோட வேற நிக்கிறானுங்க. சண்டை செஞ்சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தோம், இப்ப சாப்பிட்டு சண்டை செய்ய போறோம். ஆமா, உங்களை எல்லாம் பார்த்தா பாவமா இருக்குடா. எவ்வளவு தாண்டா அடிக்கிறது? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு ஆதாரத்தை கேட்டா முழிக்கிற, ஆதாரத்தை எங்க காமிக்கணுமோ அங்கதான் காமிப்பேன்னு வேற அடம்பிடிக்கிற. சரி, என்ன பண்ணி தொலைக்க? நீ பிரபாகரன் கூட எடுத்த போட்டோ ஷூட்டே எடிட்டிங் பண்ணதான்னு இப்பதான் கதை வெளியே வந்திருக்குது. இனி பெரியார் அப்படி சொன்னார்னு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டணும், அதுக்கு ஏதாவது எடிட்டிங் வேற பண்ண கொடுக்கணும். அதனால டைம் எடுக்கும். நீ அமர உட்காந்து யோசிச்சு அதெல்லாம் டைம் எடுத்து எடிட் பண்ணிட்டு வா. ஆனா அது வரைக்கும் ஒன்று யோசித்துக்க, ஈரோடு இடைத்தேர்தல் வேற வருது. பெரியாரை பத்தி தப்பா பேசிட்டு பெரியார் மண்ணிலேயே போய் ஓட்டு கேட்க போற பத்தியா? இதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குடா. உன்னெல்லாம் எங்கேயாவது வச்சு மக்கள் உரிச்சு தொங்க விட்டுறதுக்கு முன்னாடி நீயே எங்கேயாவது ஓடி போயிரு. அப்படியே மிஸ்டர் தொடநடுங்கி சீமான் அவர்களே, உங்க 100 குண்டர்களையும் சேர்த்தாலேயே கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா எங்கனாலும் உதவாங்க நேரிடலாம்.